அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கலாம் பாருங்கள். நம்ம அவிச்ச முட்டை வச்சு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு கிரேவி செய்ய போகிறோம். பூரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஒரு 5 முட்டை எடுத்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு மசாலா வதக்கிக்கலாம். ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி அது காஷ்மீரி மிளகா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, முந்திரி ஒரு 10 பாருங்கள், எல்லாமே போட்டு வதக்கியிருக்கோம். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா ரொம்ப வதக்கக்கூடாது. நம்ம ஒரு அரை பதத்துக்கு வதக்கினாலே போதும். தக்காளி இந்த அளவு போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒரு தக்காளி அதிகமாக போட்டுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிற கிரேவிக்கு இந்த ஒரு தக்காளி போதும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வதக்கிட்டோம், போதும். நீங்கள் வேணால் ஒரு 2 தக்காளி கூட போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போட்டால் அந்த தக்காளியோட இது தான் அதிகமாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் வெங்காயம் தான் கொஞ்சம் கூட இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 முட்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சும்மா ஒரு பிஞ்சளவு உப்பு போடுங்க. அதே போல் கொஞ்சமாக மிளகுத்தூள் போடுங்க, ரொம்ப போட வேண்டாம், காரம் அதிகமாயிரும். இது நம்ம போட்டிருக்கிறது காஷ்மீரி மிளகாய் தான். ரொம்ப உரைக்காது, கலர் மட்டும்தான் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு பாத்திரம் காஞ்சிடுச்சு. இப்போ கோல்டு வின்னர் ஊற்றிக்கிட்டோம். இது கொஞ்சம் மைதா, கொஞ்சம் உப்புத்தூள், கொஞ்சோண்டு மிளகு, இதெல்லாம் நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கார்ன்ஃப்ளவர் மாவு. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கிடணும். நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை எடுத்து அந்த நம்ம முட்டை கலக்கி வச்சுருக்கோமே அதில் போட்டு டிக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மாவுலேயும் போட்டு நம்ம டிக் பண்ண போகிறோம். இது நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் அந்த முட்டை மஞ்சக்கரு தனியாக வராமல் இருக்கிறது தான் இது செய்கிறோம். ஏன்னா மஞ்சக்கரு வெளியே கரைஞ்சிருச்சுன்னா அப்போ முட்டை கவுச்சி தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த கிரேவியோட டேஸ்ட்டோ வாசமோ நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான வேலை தான். இது முட்டை அந்த மஞ்சக்கரு பிரியாமல் இருக்கும். எல்லோரும் பன்னீர் வச்சு தான் இதை செய்வாங்க. நாம் இன்றைக்கி முட்டை அவிச்சு அதில் தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம செய்கிற டிஃப்ரெண்ட்டான அந்த பூரிக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான வேலை தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் எல்லா முட்டையும் இந்த மாதிரி டிக் பண்ணி
நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது, நல்லா அந்த கோல்டு கலர் வரவும் எடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம போடும்போது அந்த முட்டை வந்து பிரிஞ்சு வெளியே வராது. இந்த மஞ்சக்கரு பிரிஞ்சு வெளியே வந்துருச்சுன்னா அது ஒரு கவுச்சி ஸ்மெல் வந்துடும். நீங்கள் பன்னீர் வச்சு செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாருமே சாப்பிடலாம். பன்னீர் வந்து கொலஸ்ட்ரால் உள்ளவங்க சாப்பிட முடியாது அதிகமாக. இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இந்த வேலை முடிஞ்சிடும். நம்ம பன்னீர் எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ அதே போல் தான் இது கிரேவி இருக்கும். ஆனால் அதில் டிஃப்ரெண்ட் வந்து நம்ம பன்னீருக்கு பதிலாக நம்ம வந்து முட்டையை வந்து இந்த மாதிரி வேக வச்சு போடுறோம். இது பன்னீர் கிரேவி மாதிரியே தான் இருக்கும். அப்படியே பார்த்தாங்கன்னா பன்னீர்னு தான் நினைப்பாங்க. எடுத்து கையில் எடுத்து பார்த்தா தான் தெரியும் இது முட்டைன்னு. நீங்கள் இதே கிரேவியில் வந்து காலிஃப்ளவரை இதே மாதிரி ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது கொஞ்சம் கூட அந்த முட்டை ஸ்மெல்லே வராது. நம்மளுக்கு கிரேவியோட ஸ்மெல்லு தான் இருக்கும். பாருங்கள், இதே போல் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம டிக் பண்ணுறதுக்காக வச்சுருந்த அந்த முட்டையும் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ அதையும் நம்ம இதில் போட்டு பொரித்து எடுத்து நம்ம இதையும் ஒரு டிஷ்ஷாக ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான வேலை. நம்ம இந்த முட்டையிலே மிளகுத்தூளும் உப்புத்தூளும் போட்டிருக்கோம், அதனால் கரெக்டாக இருக்கும். வேறு எதுவும் போட வேணாம். பாருங்கள், ரொம்ப போட்டு செவக்க வேக வைக்க வேணாம். கொஞ்சம் வெந்துடுச்சுன்னா டக்குன்னு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இதே போல் மசாலா இதே மாதிரி ரெடி பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, ஹெல்த்தானதும் கூட. பாருங்கள், அவ்வளோதான், எடுத்துடலாம். இப்போ இந்த எண்ணெய் நம்மளுக்கு தேவைப்படாது. எண்ணெயை வந்து ஊற்றிடலாம். இது இனி யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லா பொருளையும் இப்போ ஆறிடுச்சு. நல்லா ஆறுனோட்டி இப்போ அரைச்சிக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம மிளகாத்தூள் போட போகிறதில்ல. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் போடுறோம், ஏன்னா நம்ம எண்ணெய் வதக்கி இருக்கிறனால கம்மியாக வெண்ணெய் போட்டால் போதும். இப்போ வந்து ஏலக்காய், சோம்பு, பட்டை, பிரிஞ்சலை, கொஞ்சோண்டு கல்பாசி ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டுடலாம். நிறைய தக்காளி போட்டு தான் இது செய்வாங்க, ஆனால் நம்ம நிறைய தக்காளிலாம் போடல, ஒரு தக்காளி தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா தக்காளி வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு பழம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, ஏன்னா இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, தெரிக்கும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அந்த ஜாரை அலசிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா ரொம்ப திக்காயிரும்.
வந்து இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள், இனி இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள். இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் மசாலா கொடுக்கணும், அதிகமாக போட்டுறக்கூடாது, அந்த மசாலா ஸ்மெல்லே வரக்கூடாது. தனி மல்லித்தூள் கொஞ்சம். நம்ம ஏற்கனவே மிளகா போட்டு அரைச்சிருக்கிறனால நம்ம மிளகா போட வேண்டாம். கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு 3/4 ஸ்பூனு, சின்ன ஸ்பூன் தான், அது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அந்த ஸ்பூனு. ஏன்னா இது வந்து குழந்தைங்கள்லேருந்து யார் வேணால் சாப்பிட்லாம், அதனால் காரம் அதிகமாக போடக்கூடாது. நம்ம காரத்துக்காண்டி ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கிரீமு எதுவும் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் கிரீம் மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தயிர் 1 கப்பு, பாதாம் கொஞ்சம், பிஸ்தா கொஞ்சம் போட்டு நல்லா மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். வலுவலுன்னு நல்லா கிரீம் மாட்டம் வந்துடும். நம்ம இந்த கப்பு தயிர் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அது நல்லா கிரீம் மாட்டம் நல்லாயிருக்கும். நம்ம கிரீம் வந்து தேடி போய் வாங்கி ஊற்றணுன்னு இல்லை, இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள். கடையில் விற்கிற அதே டேஸ்ட்டு, கடையில் கூட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிறனால நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சோன்னு போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் சுகர் போட்டுக்கலாம், வெள்ளை சர்க்கரை கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இதுதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. கிரீம் மாதிரியே தான் இருக்கும் இது. நம்ம கிரீம் ஊற்றுனா என்ன டேஸ்ட்டு வருமோ அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். கிரீம் இருந்தால் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக வீட்டில் இந்த பொருள் இருக்கும், இருக்கிற பொருளில் நம்ம டக்குன்னு போட்டுக்கலாம். இது நல்லா நீங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கும்போது கிரீம் மாதிரியே இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் இதே அளவில் செய்யுங்க. நீங்கள் முட்டைக்கு பதிலாக பன்னீர் கூட போட்டுக்கலாம். நம்ம முந்திரி வந்து வதக்கி அரைச்சிருக்கோம், இது வந்து சும்மா பச்சையாகவே அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன எலும்புச்சம்பழத்தில் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்கு. ஏன்னா நம்ம தக்காளி வந்து அதிகமாக போடலை, தயிர்லேயும் புளிப்பு இருக்காது, அதனால் ஒரு 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சோம்னா அந்த டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். பாருங்கள், கிரேவி எவ்வளோ திக்காக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கை போட்டுக்கலாம். இது வந்து பன்னீர் மாதிரியே தான் இருக்கும். நம்ம முட்டை தான் போட்டிருக்கோன்னு நம்ம எடுத்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், ரொம்ப போட்டு ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது. பாருங்கள், கிரேவி பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ கஸ்தூரி மெத்து கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம இறக்கையில் இது போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்கையில் கிரீம் ஊற்றுவாங்க, நம்ம அதுக்கு பதிலாக தான் அரைச்சி ஊற்றிருக்கோம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான எக்கு பட்டர் கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்றைக்கி நாங்கள் பூரிக்கு தான் இது ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக. இப்போ வந்து பூரியும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் செய்ய போகிறோம். அதுக்கு கொத்தமல்லி, அதுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ரவை, கொஞ்சம் ஜீரகம், இப்போ பாருங்கள் நம்ம வந்து கோதுமை போட்டுக்கிறோம். இன்றைக்கி கோதுமையில் தான் நான் பூரி சுடுறோம். அதுக்கு கொஞ்சமாக ரவை போட்டுக்கலாம். குடமிளகாயை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ வந்து குடமிளகா பொடியாக நறுக்கி வச்ச குடமிளகா, கொத்தமல்லி போட்டுக்கிட்டாச்சு. இது நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூரி டிஃப்ரெண்ட்டான முறையில் இருக்கும். வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜீனி போட்டால் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவு தான், கொஞ்சம் தான். இப்போ வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா பிணைஞ்சிக்கலாம். இந்த பூரிக்கும் அந்த மசாலாவுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. நம்ம ஒரே மாதிரி கிழங்கு இந்த மாதிரி நம்ம சோளா பூரி அப்படி நம்ம சாப்பிடுவோம், கொண்டக்கடலை வச்சு. நம்ம ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கே ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டு உங்களுக்கே தெரியும். ஒரு முறை ரெடி பண்ணி பாருங்கள். வேலை ஈஸி தான், பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும். ஆனால் சிம்பிளான வேலை தான். பட்ஜெட்டும் ரொம்ப இல்லை, கம்மி தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இது இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அவ்வளோதான். இந்தளவு ஒரு மெதுவாக இருக்கணும். இப்போ நல்லா ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊறினாலும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இதை இப்போ நல்லா பேலித்து வச்சுக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு ஒரே சைஸாக ஒரே மாதிரி நல்லா இப்படி பேலித்து வச்சுட்டாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம போட்டு எடுத்துடலாம். ரொம்ப சீக்கிரமாக அந்த வேலை முடியும். பார்க்க தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம செய்யும்போது சட்டுன்னு செஞ்சிடலாம். நீங்களும் இது போல் ரெடி பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வந்து நீங்கள் அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு அது நீங்கள் சாப்பிட்டா தான் தெரியும். சொன்னால் கூட தெரியாது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து யார் வேணால் சாப்பிட்லாம். நல்லா ஹெல்த்தானது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான சமையல் தான் நாங்கள் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு என்ன நம்ம டேஸ்ட்டாக நம்ம சமைக்கலாம் அப்படின்றது தான் நம்ம வீடியோவில் போடுறோம். நம்ம வீடியோவில் போய் பாருங்கள். எல்லாமே நல்லா கொஞ்சம் நல்லா சிம்பிளாக நம்மளுக்கும் செய்ய தெரிகிற மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். புதுசாக செய்கிற மாதிரியே இருக்காது. நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சோட்டி போடுங்க. அப்போ தான் நல்லா புசுன்னு நல்லா உப்பி வரும். எண்ணெய் காயாமல் போட்டால் அது உப்பாது. நல்லா எண்ணெய் வந்து ரொம்ப புகை வர்ற அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு எண்ணெய் காஞ்சாதான் இப்படி நல்லா உப்பி வரும். பாருங்கள் எப்படி உப்பி வருது பாருங்கள். நம்ம எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டுட்டோம்னா அது மேலே உப்பாது. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போடுங்க. நான் வந்து குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சதும் போட்டுக்கலாம். நம்ம சேனலில் சத்து மாவு ஹெல்த்தாக ஆர்கானிக்காக எப்படி செய்கிறது, வெயிட் லாஸ் மாவு, குழம்பு பொடி எல்லாமே வந்து போட்டிருக்கோம். பாருங்கள், பிடிச்சிருந்தா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதிலே நம்பர் வரும், நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ரொம்ப தரமாக இருக்கும், ஆர்கானிக்காக இருக்கும்.
பாருங்கள் எப்படி உப்பி வருது பாருங்கள். எண்ணெய் மட்டும் நல்லா காய வச்சு போட்டுருங்க. அப்போ தான் உப்பும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டால் உப்பாது. இந்த பூரியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குடமிளகா வந்து நல்லா சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குடமிளகா அந்த வாசம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு கிரேவியும் டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு பூரியும் தான் நம்ம செஞ்சுருக்கோம். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நல்லா ஹெல்த்தான ஒரு டிஷ்ஷு தான். நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃப்ரீ டைமில் இப்படி செய்யுங்க. அப்புறம் செய்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த நம்ம லாஸ்ட்டாக ஊற்றி வச்ச அந்த எக்கு வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு அதையும் நம்ம பொரித்து எடுத்துருக்கோமே, அதுவும் ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், அதை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு அது மேலே கிரேவி ஊற்றிடலாம். பாருங்கள், நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணலை. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி கிரேவி வச்சு இந்த மாதிரி முட்டை வந்து இப்படி பொரித்து அதை சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு அது மேலேயும் கொஞ்சம் இந்த கிரேவி விட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சும்மா டேஸ்ட் அப்படி இருக்கும். யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இதில் காரமே இருக்காது. அந்த காஷ்மீரி மிளகா போட்டனால சிவப்பாக இருக்கே தவிர அதில் காரமே இருக்காது. கரெக்டாக இருக்கும் காரம். குழந்தைங்களும் சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கிரேவிக்கும் இந்த பொரிச்ச முட்டைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் கடையில் போய் வாங்குறத விட இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், பூரி எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பூரிக்கும் இந்த கிரேவிக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை தான். பார்க்குறதுக்கு தான் வேலை பெருசாக இருக்கும், ஆனால் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.